நம்ம ப்ளூ மவுண்டன் என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். டெவில்ஸ் குயின் அபி அண்ட் ஃபேமிலி விளாக்ஸ் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் மாறி மாறி நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்த அபிராமி மேடம் தான் இன்னைக்கு நம்மளோட நேர்காணலுக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். நம்ம நேயர்களுக்காக உங்களை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நீங்க கொடுக்க முடியுமா? என்னோட பேர் வந்து அபிராமி. பட் இன்ஸ்டால எல்லாருக்குமே என்ன டெவில் குயினா தான் தெரியும். அண்ட் யூடியூப்ல அபியன் ஃபேமிலி விளாக்ஸை ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து கன்னியாகுமரியில குளச்சல் பகுதியில் பாலப்பழம்ங்கிற ஊர்ல இருக்கேன். அப்பா வந்து கேஷியரா இருக்காங்க ஒரு பேக்கரியில. ஹஸ்பண்ட் வந்து டிரைவரா இருக்காங்க. அண்ட் 2 பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ நான் MBA ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல விளாக் பண்ணணும், வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற இந்த ஐடியா எப்போ வந்துச்சு, எதனால வந்துச்சு மேடம்? ஆக்சுவலா சொல்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் டிக்டாக் இருந்த டைம்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா வீட்டுல வந்து ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு பயம் இருந்துச்சு. கேர்ள்ஸை பொறுத்தவரை சோஷியல் மீடியால டக்குன்னு விட மாட்டாங்க. ஸோ மேரேஜ்க்கு அப்புறமா தான் டிக்டாக் பேன் ஆகுறதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு ரீச் ஆகுற டைம்ல தான் டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணது நம்ம லாக்டவுன்ல ஒரு ஃபன் நாட்டு தான். இது வரைக்கும் பிரதர்ஸ் விளாக்ஸ்ங்கிறது கிடையாது. ஸோ நான் அபியான் பிரதர்ஸ் விளாக் தான் என் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்னோட யூடியூப் நேமா இருந்துச்சு. அது ஒரு ஃபன்னா எடுத்துட்டு போனேன். பட் ஃபியூச்சர்ல வந்து எல்லாருமே அதை வந்து ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ற மாதிரி என்ன போர்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல என்ன தப்பு இருக்குங்கிறதுக்காண்டி அதுல நான் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கப்புறமா மோட்டிவேஷனலா எடுத்துக்கிட்டு அதை ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு அபியான் ஃபேமிலி விளாக்ஸா மாத்தி அதுக்கப்புறமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டிராவல் விளாக்ஸ் எல்லாமே பண்றீங்க. இதுக்கு உங்களோட ஃபேமிலி சைட்ல இருந்து எந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது மேடம்? ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் இதுலயே சொல்லியிருப்பேன். அபியான் பிரதர்ஸ் விளாக்ஸ்னு இருந்துச்சு. ஸோ அதுல வந்து நிறைய ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். கூட இருந்த எல்லா பசங்களையும் அந்த டீமா இருந்ததை வந்து இல்லாம ஆயிட்டாங்க. ஸோ அப்போ என் ஃபேமிலி தான் அதுல இருந்து என்ன ஓவர் கம் பண்ணாங்க. நீயா பிரதர்ஸ்ன்னு வச்சிருக்க, ஃபேமிலின்னு மாத்தினா எல்லாருமே நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க தான் ஒரு ஐடியா கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என் ஃபேமிலி தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட சேனல் ரீச் ஆனதுக்கு காரணமே என்னோட ஹஸ்பண்ட்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து வச்சு சொன்னாங்க, நான் ஒரு கிராஜுவேஷன் போடுறேன், நம்ம அப்படி ஒரு வீடியோ போடலாம். என்னோட சேனல்ல ரீச் ஆன வீடியோவே அதான் தான் இருக்கும். 1 lakh+ வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ். அது மட்டும் இல்லாமல் என் தம்பி வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறது, ப்ரொமோஷன் ஆகட்டும் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறது அவனா தான் இருக்கும். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ள சப்போர்ட்னால தான் என்னால் இந்த சோஷியல் மீடியால இந்த அளவுக்கு வர முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருந்த கமெண்ட்ஸ்ல எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுங்களா? பாசிட்டிவ் கமெண்ட்னு பாத்தீங்கன்னா யார் என்னன்னே தெரியாம தான் மீடியால நமக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்து எனக்கு நிறைய லவ் கிடைச்சது வந்து எனக்கு பிளஸ் என்னன்னா மேரேஜ்க்கு அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் இப்போ பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் வீடோட தான் அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கும் நிறைய வீட்டுல. பட் அந்த இது படி பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் எனக்கு அதுல தான் வந்திருக்கு. பரவாயில்ல, மேரேஜுக்கு அப்புறமா நீ ஒரு ஃபீல்ட்ல வந்திருக்க, படிக்கிற, இதை கண்டினியூ பண்ணி விட்டுறாத, இந்த மாதிரி மோட்டிவேஷனலா நிறைய ஸ்பீச் வந்திருக்கு கேர்ள்ஸ் சைட்ல இருந்து. அதுக்கப்புறமா நிறைய சப்போர்ட் வந்து வரும். ஆனா இதே இதுல நெகட்டிவ் கமெண்ட் என்னன்னா என்னோட கலரை வச்சு வந்திருக்கு, பாடி ஷேமிங் மாதிரி வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்செட் ஆகி எதுக்குடா இதுல இருக்கும், நம்ம மூடிட்டு போய் நான் ஒரு டைம்ல வந்து யூடியூபை குவிட் பண்ற அளவுக்கு போயிட்டேன். அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம கலரையும் பாடி ஷேமிங் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுல வந்து ரொம்ப இதாகி அந்த அளவுக்கு போயிருக்கேன் நெகட்டிவ். பட் அதுல வர அப்பவுமே என்ன ஓவர் கம் பண்ணது என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களால தான் நான் திரும்பவும் அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி எப்பவுமே பாசிட்டிவ் மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். நெகட்டிவ் வந்து இக்னோர் பண்ணிடலாம். பார்க்காத போற மாதிரி. இப்பெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட் வந்தா சிரிச்சிட்டு டெலீட் பண்ணிட்டு அப்படியே போயிருவேன். அவ்வளவுதான். சமூக வலைதளங்கள்னால உங்களுக்கு நடந்த பாசிட்டிவான விஷயங்கள் அண்ட் நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுங்களா? ரெண்டுமே ஒன்னே தான். என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலயே தாழ்வு மனப்பான்மை, இந்த கலரை வச்சு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கு. என்னால எதுவுமே முடியாது. நிறைய இடத்துல நான் அதனால அடி வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மீடியாக்குள்ள வரும்போதுமே எனக்கு வந்த நெகட்டிவிட்டி அதனால தான். உன் ஃபேஸை பார்த்திருக்கியா, உன் மூஞ்சியை பார்த்துட்டு தான் நீ இந்த ஃப்ரேமுக்குள்ள வரியா, உன் மூஞ்சியெல்லாம் நாங்க பார்க்கணுமா, இந்த மாதிரி தான் நிறைய கமெண்ட் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உடஞ்சு போற மாதிரி இருக்கும். நான் எங்க அம்மாட்ட போயும் நல்லா அழுதுருக்கேன், என் ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே அழுதுருக்கேன். பட் அவங்க சொல்றது எங்களுக்கு ஒன்று பிடிச்சி ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த இதுல லேண்ட் பண்ணிக்கிட்டது நம்ம வந்து செல்ஃப் லவ் பண்ண கத்துக்கிட்டோம்னா வேற யார் என்ன சொல்றதை பத்தி நம்ம கவலை இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளே லவ் பண்ணிக்கிட்டோம்னா வேற எந்த இதுவுமே இருக்காது. பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா எனக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மை இதுல வந்து போயிருச்சு. உண்மையா சொல்லணும்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இப்படிதான் நான்
அடுத்தவங்களை பார்த்து இருக்க வேணாம் அப்படிங்கிறது வந்து இதுல நான் கத்துக்கிட்ட ஒரு பாசிட்டிவிட்டி. நெகட்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் தான். இதுல வந்து போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் நமக்கு கொலாப் எல்லாம் வரும் நம்ம சோஷியல் மீடியால இருக்கிறதுல. அப்படி ஒரு கொலாப் பண்ண போகும்போது ஒரு போட்டோ ஷூட் நடந்துச்சு. அப்போ போட்டோகிராஃபருக்கு வந்து எடிட் பண்ண முடியாதுன்ட்டு வேற ஏதோ ஒரு எடிட்டர்ட்ட போட்டோஸ் எடிட் பண்ண கொடுக்கும்போது அந்த எடிட்டர் சொன்னாங்களாம், இந்த பொண்ணு ரொம்ப டஸ்கியா இருக்கா, டஸ்கி ஸ்கின் உள்ள பொண்ணுக்கெல்லாம் நான் எடிட் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அது வந்து எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. ஹர்ட் ஆனது மட்டும் இல்லாம நான் ஒரு 1 வீக் கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே போடாம நான் ரொம்ப எல்லாத்துலயுமே ரீச்ல எதுவுமே ஆக்டிவா இல்லாம இன்ஆக்டிவ் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா நானே எனக்குள்ள லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒருத்தங்க சொன்ன வார்த்தையை கேட்டு இத்தனை பேர் நம்மளை லவ் பண்றாங்க, அவங்களுக்காக எதுக்கு நம்ம வந்து ஒருத்தர் சொன்ன வார்த்தைக்காக நம்ம எதுக்கு இது ஆகணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிக்கிட்டு நம்ம அச்சீவ் பண்ணல. எத்தனையோ பேர் மேல வந்திருக்காங்க. ஸோ ஒருத்தங்க சொன்ன வார்த்தை கேட்டு இது பண்ணாம ஃபர்ஸ்ட் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிருங்க, பாசிட்டிவ் மட்டும் ஏத்துக்கோங்க. அப்ப நம்ம லைஃப்ல நல்லாவே அச்சீவ் பண்ணிடலாம். மேம், உங்களை மாதிரி வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் வரணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கீங்கன்னு மட்டும் ப்ரூஃப் பண்ணி, உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா அதை மட்டும் பாருங்க. அடுத்தவங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்க ஒரு ஆளுக்கு நீங்க ப்ரூஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் ரிப்பீட்டடா நமக்கு கொஸ்டின்ஸ் மேல கொஸ்டின்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க கரெக்டா இருக்கீங்களா போதும். யாருக்குமே உங்களை ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம எங்க வேணாலும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த சொசைட்டியை பொறுத்தவரை நம்ம வந்து கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. இதுவே ஒரு நிலைமையில போயிட்டீங்கன்னா நம்ம பேச்சை கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து அச்சீவ் பண்ணா மட்டும்தான் நம்ம பேச்சை கேட்பாங்க. ஸோ உங்க மைண்ட்ல இருக்க வேண்டியது எப்படியாவது அச்சீவ் பண்ணணும், அந்த இடத்துக்கு போனா மட்டும்தான் நம்ம பேச்சை அடுத்தவங்க கேட்பாங்க. முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை நாங்க வந்து கண்டிப்பா வரக்கூடிய எல்லா யூடியூபர்ஸ்டையும் கேட்போம், எல்லா இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ்டையும் கேட்போம். அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட கேட்குறோம். உங்களோட யூடியூப் வருமானம் எவ்வளவு? உங்களோட யூடியூப் இன்கம் என்ன? என்னோட யூடியூப் இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 அதுக்குள்ளதான் வருமே தவிர அதுக்கு மேல இதுவரை போனதே கிடையாது. அதுவுமே ஒரு டைம் தான் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இன்னும் ஏறவே இல்லை. மேடம், இந்த உங்களோட யூடியூப் சேனலா இருக்கட்டும், உங்களோட இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், நல்லபடியா நீங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி டைமிங்ல நீங்க யாரையாவது வந்து மிஸ் பண்றீங்க, இல்லைன்னா வந்து இவங்க இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறது யாராவது இருக்கிறாங்களா? ஆமா, நான் ரொம்ப மிஸ் பண்ற ஒரு பர்சன் வந்து என் லைஃப்ல எங்க பாட்டி தான். அவங்க வந்து பாட்டின்றதோட என்னோட அம்மா, ஃபர்ஸ்ட் அம்மா அவங்க தான். சின்ன வயசுல இருந்தே அம்மா தான் எப்பவுமே எல்லா பிள்ளைங்களுக்குமே ஃபேவரட். அதே மாதிரி தான் அவங்களும். இந்த யூடியூப் ஸ்டார்டிங்லேயுமே நான் வெக்ஸ் ஆகி இருந்த டைம்ல, இந்த பிளாக்னு ஃபீல் பண்ற டைம்ல எல்லாம் எங்க பாட்டி தான் சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு என்ன குறை. அவங்க தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலயும் அவங்களுக்கு வந்து ரொம்ப முன்னாடி உள்ளவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த யூடியூப் அதெல்லாம் சொல்ல தெரியாது. ஆனா நம்ம முன்னாடி உள்ளவங்கள தெரியும்ல, வெளியில இருந்துட்டு போற வரவங்கள்ட்ட தான் மீன் வாங்க கொடுத்து விடுவாங்க. அப்படி போற வர எல்லாட்டையுமே சொல்லுவாங்க என் பிள்ளை யூடியூப்ல ஏதோ பண்றா, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. அந்த வார்த்தை ஒழுங்கா வராது, பட் போற எல்லாட்டையுமே சொல்லுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த இது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. போன மந்த் அதுல எனக்கு ரொம்ப வெக்ஸான விஷயம் என்னன்னா, மதர்ஸ் டே மே 14 வந்து மதர்ஸ் டே ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணி போட்டோ ஃப்ரேமுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. எங்கள்கிட்ட பேசிட்டு சிரிச்சுட்டே இருக்கும்போ என் கையில வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துச்சு. கையிலே இறந்துட்டாங்க. எல்லாரும் மதர்ஸ் டேயோட ஹாப்பியா இருப்பாங்க, பட் அன்னைக்கு தான் எங்களால எங்க ஃபேமிலியே அஃபெக்ட் ஆன டே. அன்னைக்கு தான் ஒரு ரீல்ஸும் எடுத்திருந்தோம். அந்த 3 ஜெனரேஷனுங்கிற மாதிரி எங்க அம்மா, பாட்டி, அம்மா, நான், என் பிள்ளைங்க அப்படின்ட்டு. கரெக்டாக அந்த ரீல் போஸ்ட் பண்ற அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து அவங்க எங்களை விட்டு தவறிட்டாங்க. ஸோ அவங்கள அந்த இழப்பு மட்டும்தான் இன்னைக்கு வரைக்குமே எங்க ஃபேமிலியில யாராலையுமே இது பண்ண முடியல. அவங்களும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு. மேடம், நீங்க வந்து ஃபியூச்சர்ல யார மாதிரி வரணும், எந்த பொசிஷன் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா என்னோட ரோல் மாடல் வந்து என்னோட அம்மா தான். ஸோ எங்க அம்மா மாதிரி நான் தைரியமா இருக்கணும், போல்டா இருக்கணும். எங்க அம்மா வந்து எல்லா சிச்சுவேஷனுமே ரொம்ப போல்டா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அம்மாவை ரோல் மாடலை வச்சிருக்கேன். நான் ஐஏஎஸ் படிக்கணுங்கிறது ஆசை, அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பா நீங்க ஐஏஎஸ் அதிகாரியா வரணும் அப்படின்னு எங்களோட ப்ளூ மவுண்டன் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் சார்பாக நாங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. உங்களோட இந்த டிராவல் பயணம், உங்களோட இந்த vlogs எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனா, ஒரு சப்போர்ட்டா இருக்கக்கூடியது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
எனக்கு உண்மையாவே ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு. பட் அதுலயும் பர்டிகுலர்ல சொல்லணும்னா என் தம்பி தான். ஃபோன் என்கிட்ட கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஃபோன் எனக்கு கிடையாது. இந்த மாதிரி ஃபோன் எடு, மைக் வாங்கு, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து சொன்னது. அதுக்காக அவன் கூட்டி வச்சிருந்த காசுல இருந்து தான் ஃபர்ஸ்டா இது பண்ணி அவன் எனக்கு ஒரு ரிங் லைட் ப்ரெசென்ட் பண்ணான். அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணுவான். ரீல்ஸ், லாங்குவேஜஸ் ப்ராப்ளம்ஸ் எனக்கு நிறையவே இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. நமக்கு வந்த புதுசுல நம்ம கன்னியாகுமரி லாங்குவேஜ் வந்து வேற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வரும்போது நிறைய அதுலயே இது வரும். அவன் இருந்து திருத்திட்டே இருப்பான், இதே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் திருத்து. நான் எல்லாம் சில வீடியோஸ் எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணிடுவேன். அப்ப அப்படியெல்லாம் போஸ்ட் பண்ணாத, திரும்ப பண்ணு, எடிட்டிங் பண்ணு அப்படின்னு அவன் தான் கொஞ்சம் கொஞ்சமா என்னை கத்து தந்து நிறைய சப்போர்ட் பண்றது எங்க தம்பி தான். அவன் என் தம்பின்னு சொல்றதோட என்னோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டானா எங்க தம்பி தான். அதுக்கப்புறமா மெயினா இப்போ சொல்ல போனா என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா காலேஜ்ல இருக்கும் போதெல்லாம் ரீல்ஸ் எடுக்கணும், யாருமே இருக்க மாட்டாங்க. வீட்லனா தம்பி எடுத்து தருவான், அம்மா சப்போர்ட் எல்லாம் இருக்கும். இப்போ வேற என் பசங்க எடுக்க தொடங்கிட்டாங்க போன் எடுத்துட்டு, மம்மி நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு. காலேஜ்ல சொல்ல போனா என் ஃப்ரெண்ட் தான். ஸோ அவளுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த இன்டர்வியூக்குமே அவள் தான் என்னை கூட்டிட்டு வந்திருக்கா. ஸோ அவளுக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் பேர் பர்டிகுலரா சொல்லணும்னா பிருந்தா, பிளஷி, மல்லிகா, சனா, இவங்க 4 பேருக்கும் கல்ஃப் அனுபா, இந்த 5 பேருக்கும் நான் என் லைஃப் லைன் டைம் வந்து தேங்க்ஸ் சொல்லிப்பேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதுலயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது தேடி தேடி தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதுல பேர் மிஸ் ஆயிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. எல்லாருக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? விஜய். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்? நயன்தாரா மேம். இந்த 2024ல உங்களுக்கு பிடிச்ச மூவி? நயன்தாரா படமே பார்க்கலையே. கன்னியாகுமரியில உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னா நம்ம கன்னியாகுமரி முக்கடல் சங்கம் வைக்கிற அந்த இடம் தான். அது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய இது, அந்த இடம் தான். ஓகேம்மா. பிடிச்ச பொலிட்டிஷியன்? யாருமே இல்லை. பிடிச்ச டயலாக்? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்லும் போது ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். ஓகே, எனக்கு வார்னிங் மெசேஜ் கொடுக்குறீங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறமா பிடிச்ச கண்ட்ரி? இந்தியா. இன்னொரு கண்ட்ரி போகணும்னா எந்த கண்ட்ரி போவீங்க? சிங்கப்பூர். ஓகே. பிடிச்ச ஃபுட்? பிரியாணி. பிடிச்ச சாங்? இமையே இமையே பிரியும் இமையே, இமையே இமையே விலகும் இமையே, எது நீ எது நான், இதயம் அதிலே. ஓகேவா? ஓகே. உங்களோட நேரத்தை எங்களோட சேனலுக்காக நீங்க வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு எங்களோட ப்ளூ மவுண்டன் என்டர்டெயின்மெண்ட் சேனல் சார்பா உங்களுக்கு நாங்க வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மேடம். தேங்க்யூ. வணக்கம்.